நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பட வரிசைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதாவது படவரிசைனா ஆங்கிலத்துல விசுவல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை பார்க்கலாம். முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை, அதாவது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இதுல இந்த ஸ்கொயர்ல வரக்கூடிய ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்பை பார்க்கலாம். அதே போல ட்ரையாங்கிள்ல வரக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்கலாம், 4 டைப்ல. இப்போ முதல்ல ஸ்கொயர்ல வரக்கூடியது பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்கொயரை டயகனல்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எத்தனை பார்ட்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 4 பார்ட். டயகனல் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 டயகனல் இருக்கு. ஸோ 2 டயகனல் 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 into 2 is equal to 8. ஸோ இந்த பிக்சர்ல மொத்தம் 8 ட்ரையாங்கிளை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்னா நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2ல இதுவும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். எத்தனை டயகனல் இருக்குன்னு பாருங்க. ஒரு டயகனல், 2 டயகனல். ஸோ டயகனல் வந்து 2 இருக்கு. எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ 8 பார்ட் இருக்கு. ஸோ 2 into 8 is 16. ஸோ 16 ட்ரையாங்கிள் வந்து இந்த பிக்சர்ல 16 ட்ரையாங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் 3. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதுல எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலயும் அதே போலதான். எத்தனை டயகனல் ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் 2 டயகனல் இருக்கு. ஸோ 2 இதுல ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். பார்ட் பிரிக்கிறது 1 2 3 4. அதே போல 1 2 3 4 ஒரு டயகனல், 2 டயகனல். ஆக மொத்தம் 4 பார்ட் 2 டயகனல். ஸோ நமக்கு என்ன வரும்? 8 வரும். அதே போல 4 பார்ட் 2 டயகனல். ஸோ 8 வரும். மொத்தம் எத்தனை? 16 ட்ரையாங்கிள். இந்த மாதிரி இந்த 2 ஸ்கொயர்லயும் ஒரு 16 ட்ரையாங்கிள் இருக்கும். இது இல்லாம இது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரும். அதே போல இது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரும். ஸோ ஆக மொத்தம் 16 பிளஸ் ஒரு 2. ஸோ 18 ட்ரையாங்கிள் வந்து இந்த பிக்சர்ல இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 4. டைப் 4ல இதுலயும் அதே போலதான். 1 2 3 4 பார்ட் இருக்கு. 1 2 3 4 பார்ட். 1 2 3 4 பார்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர்லயுமே பாத்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஈச் ஸ்கொயர்ல வந்து 2 டயகனல் இருக்கும். 1 2 1 2 1 2. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 4 into 2. இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கும். இதுலயும் ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கு. செகண்ட் பிக்சர்லயும் 8 ட்ரையாங்கிள் இருக்கும். இதுலயும் ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் 24 ட்ரையாங்கிள். அது இல்லாம பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஒண்ணு இருக்குங்களா? 1 இது 1 2 ட்ரையாங்கிள். அதே போல தலைகளை இருக்கு பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஆக மொத்தம் இது 4 ட்ரையாங்கிள். ஸோ 24 + 4 = 28 ட்ரையாங்கிள் வந்து இந்த டைப்ல இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைப் இது பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு. இது ரொம்ப எளிமைதான். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 1 2. இதுல ஒரே ஒரு ரோ தான். ஸோ 1 + 2 = 3. 3 into 1 = 3. ஸோ 3 ட்ரையாங்கிள் இதுல இருக்கும். இதுல 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2ல 1 2 3 4. இப்போ 1 + 2 + 3 + 4 வந்து 10. ரோ வந்து 1 ரோ மட்டும் தான் இருக்குது. ஸோ 10 into 1 = 10. ஸோ 10 ட்ரையாங்கிள் வந்து இந்த பிக்சர்ல இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 3. டைப் 3ல பாத்தீங்கன்னா 1 2 பார்ட் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ 1 + 2 = 3. ரோ பாத்தீங்கன்னா 1 2. ரோ வந்து 2 ரோ இருக்கு. ஸோ 3 into 2 = 6 ட்ரையாங்கிள். இதுல வந்து 6 ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் 4. டைப் 4ல 1 2 3 4 5. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5. ஸோ நமக்கு என்ன வரும்? 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 is 15. எத்தனை ரோ வருதுன்னு பாருங்க.
ஒரு ரோ 2 3 அப்ப 3 ரோஸ் இருக்கு 3 ரோஸ் இருக்கு. ஸோ 15 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 45. ஸோ 45 ட்ரையாங்கிள் வந்து இதுல இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோவில் இதே போல இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், அப்புறம் டைஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் போடுறேன், பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.